தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் புதிவை புதிய முடிவை எடுத்துள்ளார். என்ற கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு. ஈனக்கிரயம் பண்ணுவது. அதாவது ஒருவன் சிக்கலில் மாட்டிக்கொண்டான். கிட்டத்தட்ட பத்ம யுகம் போன்று அவன் சிக்கல் பத்ம யுகம் போன்று சுற்றி வளைக்கப்பட்டு விடுவான். மகாபாரதத்திலே ஒருவனை வெல்லுவதற்கு பத்ம யுகம் பண்ணுவார்கள். சுற்றி அணை கட்டி உள்ளே அவனை விட்டு மூடி அவனை வீழ்த்துவார்கள். அதுபோன்று விஜய் தற்சமயம் கெடுதல் எல்லாம் அவருக்கு பத்ம யுகம் போன்று வகுக்கப்பட்டு விட்டது. உள்ளே மாட்டிக்கொண்டார். வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழி. அந்த வழியில் தான் அவர் வர வேண்டும். அதை பயன்படுத்தி கிராமத்தில் சொல்ல ஈனக்கரையம் பண்ணி ஏமாத்திட்டான்னுவாங்க. அது மாதிரி தான் ஈனக்கரையம் பண்ணுறதுக்கு அதிமுக என்ன செய்ததுன்னா என்றால், இப்பொழுது போய் நான் உனக்கு ஆதரவு தருகிறேன், உனக்கு 50 தான் தர முடியும், சொற்ப சீட்டில் சேர வேண்டும், இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார்கள் நாங்களாவது. இதே போன்று பிஜேபியும் ஈனக்கரையம் பேசியிருக்கிறது. உங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதியிலே நாங்கள் பிரச்சனையை பார்த்துக் கொள்கிறோம் என்று. அவர்கள் தானாக நட்பாக பிரச்சனையை சரி செய்து விட்டு இருந்தால் தானாகவே இவர் போய் சேர்ந்திருப்பார். ஆனால் இதை நீ செய்தால் இதை நான் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அவருக்கு தன்மானம். அவர் பிறப்பால் ஒரு தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பிள்ளையார். ராஜராஜ சோழன் முதல் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் விஜய் அவருடைய ஃபேமிலி. தந்தை முதலியார், பிள்ளை, மனைவி பிள்ளைமார்களை சேர்ந்தவர்கள். கப்பலோட்டி தமிழன் எல்லாம் தன் சொத்தை விற்று 2 கப்பலை வாங்கி நடுத்தருவுக்கு வந்த அந்த வம்சத்தை சேர்ந்தவன் விஜய். ஒருபோதும் இதுபோல கிறுக்குத்தனமான ஈனத்தனமான ஈனக்கிரயத்துக்கு போகாமல் அவர் ஒரு முடிவை எடுத்துள்ளார். தனித்தே போட்டி. கட்சி ஆரம்பித்து என்ன அவனிடம் என்ன கூட்டணி? அவன் சரியில்லை என்றுதான் இவர் கட்சி ஆரம்பித்தார். ஆகவே தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே போட்டியிடுகிறது. ராஜராஜ சோழன் வழிவந்த ஒரு வம்சத்தைச் சேர்ந்தவன் விஜய். ஆகவே தனித்தே போட்டி தமிழகத்தில் அடுத்த ஆண்டு தனித்து போற்றி மாபெரும் வெற்றி. ஆனால் சொல்லான ஒரு துயரத்தில் சிக்கலில் மாட்டிக்கொண்டது. அதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு இது இல்லாமல் மானசீகமான மன்னிப்பை அவர் கேட்க வேண்டும், கேட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் நானும் அரசியல் கட்சி சேர்ந்தவன் தான். இதில் முழுக்க தவறு நம்முடைய விடதாக இருக்கும். ஒரு ஒரு விசேஷம் ஆரம்பிக்கும் என்றால் குடி தண்ணீர் அனைத்து விஷயங்கள் நாம் தான் பார்க்க வேண்டும். அரசாங்கம் என்பது ஒரு அனுமதி அளிக்கக்கூடிய முழுவதுமாக ஒரு நிர்வாகம் பார்க்க முடியாது. ஒரு